வணக்கம். நிதிஷ்குமாருக்கு பெண்கள் மத்தியில மிக பலத்த ஆதரவு இந்த முறையில் எழும்பியதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு பெண்களின் கணக்கிலும் வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் செலுத்தினார். அதை அநேக பெண்கள் மிகவும் சந்தோஷத்துடன் பகிர்ந்து கொண்டனர். சிலர் அதை வைத்து நாங்கள் கண்ணாடி வாங்கினோம், எங்களுக்கு நிதிஷ்குமார் பணம் அனுப்பினார், அதை வைத்து நாங்கள் மிக்சி வாங்கினோம், வீட்டு உபயோகப் பொருள் வாங்கினோம் என்று கண்கூடாக சொன்னார்கள். அதை தவிர மகளிருக்காக தனியாக மகளிர் சிறப்பு பேருந்துகளிலே மிக குறைந்த கட்டணத்திலே வழங்கினார். அதை வைத்து மகளிர் மிகவும் பயனடைந்தனர். ஆங்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்கிய நிமித்தம் மக்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியிலே கண்டிப்பாக இந்த முறை எங்களது ஓட்டு நிதிஷ்குமாருக்கு தான் என்று தேர்தலுக்கு முன்பாகவும் சொல்லி வந்தனர். தேர்தல் முடிந்த பின்பும் கேட்ட பொழுது நாங்கள் நிதிஷ்குமாருக்கு தான் வாக்களித்தோம். ஏனென்றால் இதுவரை பெண்களுக்காக எந்த அரசுமே தனி கவனம் செலுத்தவில்லை. இவர்தான் மிக சரியாக எங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவிகள் வழங்கினார் என்று பெண்கள் மத்தியில் இந்த முறை அமோக ஆதரவு நிதிஷ்குமாருக்கு கிடைத்தது. 20 நாம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில ஜேடியு பொறுத்த வரைக்கும் பாஜக விட குறைவான இடங்களை தான் அவங்க வின் பண்றாங்க. அப்போ இருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார், முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த முறை பாஜகவை விட நிதிஷ்குமார் குறைவான இடங்களை கைப்பற்றினால் அது நிதிஷ்குமார் முதலமைச்சராகுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ அதிக இடங்களை பாஜக விட ஜேடியு அதிக இடங்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கேள்வி, அந்த சந்தேகம் எழுவதற்கான சூழலே இப்போது இல்லை. நிச்சயமாக நிதிஷ்குமார் தான், ஒருவேளை இந்த நிலை, இந்த முன்னிலை என்பது வெற்றியாக மாறினால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? உறுதியாக நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். என்னால் பாஜகவிற்கும் மத்திய அரசுக்கு நிதிஷ்குமாரின் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே அவர்கள் எந்த விதத்திலும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆவதை எதிர்க்க மாட்டார்கள். கண்டிப்பாக இந்த முறையும் நிதிஷ்குமார் தான் முதல்வர். மக்கள் மத்தியிலும் குறைவான சீட்டுகள் பெற்றாலும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து நிதிஷ்குமார் தான் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் என்று ஒரு பேச்சு இருந்தது. இப்போ அதற்கு தேவையில்லாமல் பாஜக கூட்டணியிலே நிதிஷ்குமார் கண்டிப்பாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார்.